அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் கட்டிங் பயிற்சி வகுப்பில் டே 1 டே 2 வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி டே 3 ப்ளவுஸோடைய ஸ்லீவும் பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்றது தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்லீவும் பட்டியும் கட் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க, இது வந்து ஃபோல்டிங் சைடு, இது கரை சைடு. ஓகே, இதை வந்து நாலாக வந்து மடிச்சுக்கணும். ஓகே, நாலாக மடிச்சுக்கிட்டு நல்லா சரியாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பிசுறு இருக்குல்ல, பிசுருக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கணும். இந்த மாதிரி டேப் வச்சு 1.25 இன்ச்சு. இது வந்து எதுக்குன்னா எம்மிங் பண்ணுறதுக்காக, ப்ளவுஸ் கையில் கை, ஆமாம், கைக்கு வந்து எம்மிங் பண்ணுறது. அதுக்காக வந்து இந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஊக்குப்படி சைடு அந்த ஸ்லீவ் இருக்கிற கை இது வந்து எடுத்துக்கணும். அந்த சைடு தான் எடுக்கணும். ஏன்னா அந்த சைடு இருக்குன்னா பேக் தட்டு வந்து இந்த கவர் தட்டு இது பண்ணுறது சரியான மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஊக்குப்படி சைடு எடுத்துக்கிறது. எடுத்துட்டு இந்த மாதிரி சரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கணும். கரெக்டாக இங்கே வந்து கை ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு அது சைடு பிசுருக்கு, எக்ஸஸ்க்கு. அடுத்தது வந்து இந்த கையோட இறக்கத்தை மார்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து ஒரு மார்க்கு, அதுலேருந்து கட்டிங்க்கு 1/2 இன்ச்சு. இது வந்து ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இதுக்கு ஒரு மார்க்கும், கட்டிங்க்கு ஒரு மார்க்கும். இது வந்து அளவு, இந்த ப்ளவுஸோட அளவு. ஆமாம், இந்த சைடு வந்து இந்த ப்ளவுஸோட மார்க் பண்ணியாச்சு. சைடு வந்து 1.5 இன்ச்சு விடணும். ஆனால் வந்து அகலம் வந்து துணி வந்து கம்மியாக இருக்குது. அதனால் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பீஸ் கொடுத்தும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து தைக்கணும். இங்க எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் விடணும். துணி இல்லாததால, துணி கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், அதனால ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், ஓகே. அதனால் இந்த ப்ளவுஸை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு மார்க் போட்டுக்கணும். ஓகே. அதே மாதிரி இங்கே கட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு மார்க் போட்டுக்கணும். ஓகே. இந்த மார்க்கும் இந்த இடத்துல வருதுல்ல அளவு, இதுக்கும் மார்க் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அளவு இருக்குல்ல, இந்த அளவு இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகே. அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு கம்மியாக துணி வந்து வரல, அதனால் இந்த கிராஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி. இந்த கிராஸ் வரும்போது இதுக்கு மட்டும் கை துணி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ வந்து சரியாக வரும். ஓகே. ஆம்ஹோல் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 7 இன்ச்சு வருது. 7ல் பாதி 3 இன்ச்சு. ஸோ எப்பவுமே வந்து எல்லாத்துலேயும் பாதி எடுத்துக்கணும். எல்லா இதுலேயுமே வந்து இந்த அளவு எவ்வளோ வருதோ அதை வந்து பாதியாக வந்து எடுத்துக்கணும். ஓகே. இந்த 3 இன்ச்சு வருதா, அதே 3 இன்ச்சை இங்கே வச்சுக்கணும். ஓகே. ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த அளவு, இந்த அளவு, இந்த அளவு, இந்த 3 அளவு சரியாக இருந்தால் தான் ஷோல்டர் வந்து ப்ளவுஸு இறங்காது. ஸோ ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே. அந்த லைன் போட்டு வந்து கனெக்ட் பண்ணுறோமா, ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கர்வ் போடுறதுக்காக இந்த சென்டர்லேருந்து, இந்த கோடு சென்டர்லேருந்து அரைஞ்சி எடுத்துக்கணும். இந்த இந்த கோடு சென்டர்லேருந்து, ஆமாம், இந்த ஸ்ட்ரைட் வருதுல, இதுலேருந்து அரைஞ்சி எடுக்கணும். இந்த கோட்லேருந்து 1/4 இன்ச்சு எடுத்துக்கணும். இப்படி எடுத்து மார்க் பண்ணுறீங்க. இந்த 1/4 இன்ச்சு இது இப்படி வச்சு அங்கிருந்து தெரியறக்கோசரம் இங்கிருந்து பண்ணுறேன் நான். இப்போ 1 இன்ச்சு இருக்கா, 1/4 இன்ச்சு, 1 2 1/4 இன்ச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதுலேருந்து மார்க் வந்து கையிலையும் வரையலாம். பிகினர்ஸாக இருந்தானா இந்த ஸ்கேல் வச்சும் கூட வரைஞ்சிக்கலாம். ஓகே. இது வந்து ஆம்ஹோலுக்காக, அதுக்குன்னே இந்த ஸ்கேல் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இந்த எட்ஜிலேருந்து இந்த மார்க் பண்ணியிருக்கு பேர். ஆமாம், இந்த மார்க்கை பண்ணிக்கணும். இந்த ஸ்கேலை வந்து அப்படியே இப்படி திருப்பி வேணும். அப்படியே திருப்பி இங்கே இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்டில் இங்கே மார்க் பண்ணி நிறுத்திருக்குல்ல, இதுலேருந்து இப்படி அப்படி பண்ணிக்கணும்.
இப்போ வந்து பேக் சைடு வரைஞ்சாச்சு. ம் இனி அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு வரைய போகிறோம். ஓகே இந்த ஸ்கேலை வந்து ம் இந்த மார்க் பண்ணியிருக்கல, ம் இந்த மாதிரி வச்சு ம் ஒரு மார்க்கும் ம் அதை ஒன்று எழுதிட்டு அது அந்த ஸ்கேலை ம் இப்படியே திருப்பிக்கணும். ம் திருப்பி ம் இந்த மார்க் இருக்குல்ல, ம் இந்த இதில் எப்படி ஸோ வந்து கீழே மார்க் பண்ணது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு, ஃப்ரண்ட் இது வந்து பேக் பேக் சைடுக்கு ஓகே பேக் சைடு மார்க். ஓகே இப்போ ஆம் அளவில் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகே அளவு ஜாக்கெட்டில் ம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ம் ஆல்ரெடி வந்து அளவு ஜாக்கெட் வந்து பேக் சைடு கட் பண்ணுறப்ப நம்ம செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டோம். திரும்பவும் அகைன் நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா? செக் பண்ணிடலாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே இந்த டேப்பை வந்து அப்படியே டர்ன் பண்ணிட்டே வரணும். ஓகே கரெக்டாக 8.25 இன்ச்சு வருது. ஓகே இப்போ நம்ம ம் இந்த மார்க் பண்ணிடுறதுல வந்து ம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி வச்சு பார்க்கணும். பார்த்துடலாம். ம் இது வந்து ஸ்லீவோடைய பேக் சைடு செக் பண்ணுறோம். பேக் சைடு ஓகே கரெக்டாக 8.25 இன்ச்சு 8.25 இன்ச் வரும். ஓகே அப்போனா கரெக்டாக இருக்குன்னு கரெக்டாக இருக்குன்னு. ஆமாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ வந்து மார்க் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே அப்போ எப்போவுமே வந்து பேக் சைடு கட் பண்ணும் போதோ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து செக் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்லீப் கட் பண்ணும் போதோ நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கண்டிப்பாக. ம் இப்போ வந்து வெட்டிடலாம். ம் ஃபஸ்ட்டு இந்த பிசுரை வெட்டிக்கணும். ஓகே பிசுரை வெட்டிட்டு ஓகே இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கணும். ஓகே இங்க நம்ம வந்து அப்புறமா அட்டாச் அதான் இந்த இது இருக்குல்ல, இந்த துணி இப்படி வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே அப்புறமா நம்ம ஜாயின் ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே இத கட்டிங்ல இருந்து வெட்டணும். இந்த கர்வ் கட் பண்றது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும்ல. கவனமா வந்து அந்த மார்க் மேலேயே இது பண்ணணும். கொஞ்சம் இதா போனாலும் ஆம்கள் வந்து பெருசா போயிடும். ஓகே 8.25 இன்ச்சுக்கு 8.5 வந்தாலும் வரும். அதனால கவனமா வந்து வெட்டணும். ஓகே ஓகே ஸோ இது பேக் சைடு வெட்டியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வெட்ட போகிறோம். ஓகே இந்த இடத்துல ஒரு அட்கட் பாயிண்ட் போட்டு ஓகே இங்கே ஒரு அட்கட் பாயிண்ட் போட்டணும். ஓகே இது அப்படியே ரெண்டு சைடு எடுத்துடணும். ஓகே இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வரும், சேர்ந்துருக்கும். ஓகே இதை ஓப்பன் பண்ணி விட்டு ஓகே இந்த மார்க் மேலேயே ஓகே ஸ்லீவ் ஓபன் பண்ணிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகே கட் பண்ணியாச்சு. இங்க ஒரு கட் பாயிண்ட். ஓகே உங்களுக்கு தெரியறதுக்காக இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகே இது வந்து இந்த வெட்டி இருக்குல்ல, அது வந்து ஃப்ரண்ட்ல வரும். இது மேல வந்து அதிகமா வர்றது பேக் சைடுல வரும். ஓகே அதை தெரியறதுக்கோசரம் அப்ப இந்த மாதிரி எச்சா வரும். புரியுது. எப்பவுமே பேக் வந்து எச்சா இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது அதுல இருந்து கீழே இறங்கி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்ட்டா மெஷர்மென்ட் அது வந்து கவனமா வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது கவனமா பாத்துக்கணும். ஓகே ஓகே புரியுது. இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஓகே அடுத்து வந்து பட்டி வெட்ட போறோம். இந்த பிசுருக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். எப்பவுமே பட்டி லாஸ்ட்ல தான் கட் பண்ணுவோம்ல. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இது வந்து ஸ்டிச்சிங்க்கு. ஓகே இது எவ்வளவு இன்ச்சஸ்? அது வந்து ஒரு 1/2 இன்ச் வரும். 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஓகே இங்க வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா இது வந்து உள்ள வந்து போயிடும். ஓகே இந்த துணி. இப்போ அளவு ஜாக்கெட்ல இருந்த பட்டி ஈஸியான முறையில் எப்படி வெட்டுறதுன்னு இப்போ வந்து மார்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு மார்க் பண்ணிக்கணும். ஓகே இந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்களா, இதுலேருந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே அதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு பிசுருக்கு, சைடு எக்ஸஸ்க்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு இந்த இதில் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டிச்சிங்க்கு, இது வந்து கட்டிங். சென்டரில் ஒரு மார்க்கு, இந்த டாட் இருக்குல்ல, கப் ஷேப்போட டாட்ரு, இது வந்து இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டிச்சிங். இதில் இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, கட்டிங்க்கு ஒரு மார்க். அதே மாதிரி சைடு இதில் வச்சு இது ஸ்டிச்சிங்க்கு,
இது வந்து கட்டிங் லைட்டா இது வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கும்ல 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஓகே இது வந்து அதனோட சைடு மார்க்கு. ஓகே இதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு பிசுருக்கு வெட்டிக்கணும். ஓகே சைடுல ம் இப்போ வந்து எடுத்துடலாம். ஓகே ஸோ இதான் பட்டியோட மெஷர்மெண்ட் இல்லையா? ஆமாம், பட்டியோட மெஷர்மெண்ட். ஓகே இந்த மார்க்கும் லைன் போட்டுக்கலாம். ஓகே அது வந்து சைடு இது வந்து சைடு வந்து அளவு வந்து நம்மளுக்கு இதுதான் அளவு. ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கட்டிங் மார்க்ல இருந்து தான் டிராப் கட்டிங் ஆமாம். இது வந்து இது ஸ்டிச்சிங், இது கட்டிங் மார்க்ல இருந்து டிராப் ஆமாம். ஸ்கேலை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கர்வா வரையணும். ஆமாம், அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா இருக்கும். கரெக்டாக இருக்கும். அதனால அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறது. இப்போ வந்து மார்க் பண்ணி முடிஞ்சுது. ஓகே வந்து கட் பண்ணிடலாம். பட்டியனோட அளவு கட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பிசுரை வெட்டிக்கணும். அப்படியே லைன் மேலே கட் பண்ணுறீங்க? லைன் மேலேயே கட் பண்ணிடணும். இந்த கர்வ் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுவோம்ல? இங்கே இந்த மார்க் பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு அர்கட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு அர்கட் பாயிண்ட்டு. இங்கே என்ன காரணம் இங்கே ஒரு அர்கட் பாயிண்ட் போடுறதுன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த அர்கட் பாயிண்ட் போடுறது இது சின்னதாக இருக்கும். இந்த பக்கம் வந்து சைடு வந்து பெருசாக இருக்கும். ஆமாம், அதனால அர்கட் பாயிண்ட் போடணும். நமக்கு தெரியறதுக்காக அடையாளத்துக்காக இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகே இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவு இந்த அளவு தான் இருக்கும். அது வந்து உள்ள போயிடும். ஓகே இதான் ஆக்சுவலா அளவு ப்ளவுஸோட மெஷர்மென்ட்டோட அளவு சரியான அளவு இதான். ஆமா. சோ இது மடிச்சு பார்த்தா இது கரெக்டான அளவு வரும். ஆமா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோடைய பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு டே 1 நம்ம பார்த்தோம். டே 2 வந்து ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு டே 3 ப்ளவுஸோடைய ஸ்லீவும் பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுன்னு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எக்ஸ்பிளேஷன் ரொம்ப கிளியராக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறோட வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.